அப்பாக்கெல்லாம் பயப்படுவாங்க அப்படிதானே? யார் யார் வீட்டெல்லாம் பயப்படுவாங்க போலீஸ் ஸ்டேஷன் போகணும்னா? பயப்பட மாட்டாங்களா? சரி, நல்லது, நல்ல விஷயம் தான். ஆனா ஸ்டேஷனுக்கு சப்போஸ் நம்மளால எல்லா சிச்சுவேஷன்லயும் போக முடியாது, அப்படிதானே? நார்மலா நம்ம வீட்லயே எடுத்துக்கோமே, அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை நடக்குது. அப்பா நல்லா குடிச்சிட்டு வந்து அம்மாவை வந்து அடிக்கிறாரு. என்ன பண்ணுவீங்க? யார் சொன்னாலும் கேட்கல, நீ போய் நடுவில் நிறுத்துற, போனா அப்புறம் உடனே தள்ளி விட்டு அடிக்கிற, என்ன பண்ணுவீங்க? என்ன பண்ணுவீங்க? போலீஸ்க்கு கால் பண்ணுவீங்களா? சரி, பண்ணலாம். 100 கால் பண்ணி இந்த மாதிரி எங்க அப்பாவை வந்து எங்க அம்மாவை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி தகவல் சொன்னீங்கன்னா அவங்க உங்க வீட்டுக்கு வந்து உங்க அப்பாவை கண்டிச்சு விட்டு போவாங்க, இந்த மாதிரி அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது இல்லாம 181க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா நாங்களும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சொல்லி அவங்களே நேரடியா வந்து உங்க அப்பாவை கண்டிச்சு விட்டுட்டு போவாங்க. சரிங்களா? இதே அப்பா வந்து ரொம்ப தப்பு பண்றாரு, ஏதோ ஒரு வீட்டுல வந்து பணம் கொடுக்க மாட்டாரு, வீட்டுல பிரச்சனை பண்றாரு, எங்க அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்காரு, எங்க அம்மாவுக்கு மென்டல் டார்ச்சர் கொடுத்துட்டே இருக்காரு, இல்ல எங்க அம்மாச்சி அதாவது அப்பத்தா அப்பாவோட அம்மா இருப்பாங்கல்ல, அவங்க வந்து எங்க அம்மாவை அடிச்சுட்டே இருக்காங்க, சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க, பிரச்சனை பண்றாங்க, எங்க அம்மாவால நிம்மதியா ரெஸ்ட் விட மாட்டாங்க, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாலும் நீங்க தாராளமா 181க்கு கால் பண்ணலாம். சரிங்களா? கால் பண்ணீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஸ்டேஷன்ல இருந்து வந்து உங்க பெற்றவங்களை வந்து அதாவது உங்க அப்பாவையும் உங்க அப்பத்தா அந்த மாதிரி யாராவது பிரச்சனை பண்ணுவாங்கல்ல அவங்களை கண்டிச்சு விட்டுட்டு போவாங்க. இல்ல அப்படின்னா எங்க ஆபீஸ் சொன்னால ஒருங்கிணைந்த சேவை மையம், அங்கே வந்து எல்லாரையும் வர சொல்லி என்ன பிரச்சனை, ஏன் இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லி பேசி சுமூகமா அனுப்பி விடுவோம். சரிங்களா? சரிங்களா? அடுத்து உளவியல் ஆலோசனை. உளவியல் ஆலோசனைனா ஒரு கவுன்சிலிங் சொல்லுவோம்ல. கவுன்சிலிங்னா என்ன? மனசுல வந்து கவலை இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கவுன்சிலிங் மூலமா நம்மளோட மனசை மறுபடியும் நார்மலா மாத்திக்கலாம். அதாவது மனசுல இருக்க கவலையே போக்குறதுக்கு நமக்கு கொடுக்குற ஆலோசனை தான் கவுன்சிலிங். சரிங்களா? இந்த மாதிரி பேரண்ட்ஸ் நிறைய பேருக்கு தேவைப்படும். சின்ன பிள்ளைங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, விளையாடி நீங்க வந்து மனசுல இருக்கிற கவலை எல்லாம் போயிடும். ஆனா பெற்றவங்க அப்படி இல்லைல்ல. உங்க வீட்டுல எல்லாருக்கும் பிரச்சனை எல்லாம் சொல்ல முடியுமா? உங்க அம்மா அப்பாவுக்கு பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியுமா? இருக்கும்ல. அம்மாவுக்கு இருக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன்? இந்த மாதிரி நீங்க கால் பண்ணி அம்மாவுக்கு கவுன்சிலிங் வேணும், இல்ல பேரண்ட்ஸ் நடுவுல பிரச்சனை இருக்கு கவுன்சிலிங் வேணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 181 மூலமா பண்ணி கொடுக்கலாம். சரிங்களா? 5வது உதவி என்ன சொல்லியிருக்கேன்? மீட்பு மற்றும் தங்குமிடம். அப்படின்னா என்ன? சப்போஸ் எனக்கு வந்து தங்குறதுக்கு ஒரு இடம் இல்ல, ஏதோ ஒரு பிரச்சனை, வீட்டுல தங்க முடியாது, இல்ல இப்ப வாடகை வீட்டுல இருப்பீங்க, ஹவுஸ் ஓனர் வெளியே அனுப்பிட்டாங்க, அப்பா இல்ல, நீங்களும் அம்மா மட்டும் தான் இருக்கீங்க, இல்ல ஏதோ பக்கத்து வீட்டுல பிரச்சனை, இன்னைக்கு எனக்கு பாதுகாப்பு இல்ல, எனக்கு தங்குறதுக்கு இடம் வேணும் அப்படின்னா நீங்க 181 கால் பண்ணீங்கன்னா நாங்களே டைரக்டா அவங்க உங்களை கூட்டிட்டு போய் ஆபீஸ்ல தங்க வச்சுக்குவோம். 8ல இருந்து 10 நாள் வரைக்கும் தங்க வச்சுக்குவோம். ஃப்ரீயா உணவு உடை எல்லாம் கொடுத்து தங்க வைப்போம். இதே நீண்ட காலத்துக்கு எங்களுக்கு தங்குறதுக்கு வசதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாலும் சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டுக்கு கீழே நிறைய ஹோம் இருக்கு, அது மூலமா உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுப்போம். சரிங்களா? மகளிர் உதவியில என்னென்ன உதவிலாம் பண்ணுவோம்? சட்ட உதவி. யாராவது ஒருத்தர் இருந்துச்சு சத்தமா? சட்ட உதவி, காவல் உதவி, மருத்துவ உதவி, உளவியல் ஆலோசனை, மீட்பு மற்றும் தங்குமிடம். வெரி குட். எல்லாரும் கிளாப் பண்ணுங்க. இது போக முதியோர் உதவின்னு சொல்லி ஒன்று இருக்கு தெரியுமா?